நானும் என் தங்கச்சியும் வந்து கேக் செய்யலாம் அப்படின்னு சொல்லி ஸ்டார்ட் பண்ணிட்டோங்க. மைதா மாவு, பொடிச்ச சர்க்கரை 2மே வந்து சம அளவில் எடுத்துக்கிட்டோம். அப்புறம் வந்துட்டு பேக்கிங் பவுடர் 1 ஸ்பூனு, பேக்கிங் சோடா வந்து 1/2 ஸ்பூனு வந்து சேர்த்துக்கிட்டோம். கேக் வந்து எக்ஸ்ட்ரா சாஃப்ட் அண்ட் ஃப்ளஃபி சூப்பர் கேக் அப்படின்னு சொல்லி வந்து வராதுங்க நம்ம ப்ராடக்ட்டு. இது வந்து நாங்களே வந்து சும்மா ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லி ட்ரை பண்ணது தாங்க. நாங்களே ஒரு அமெச்சூர் பேக்கர் தான். கொரோனா டைம்லலாம் பார்த்துட்டிங்க அப்படின்னா, நாங்கள் வந்துட்டு ஏதாவது வந்து இந்த யூடியூப்பில் வந்து சூப்பரான பேக்கிங் ரெசிபீஸ்லாம் நிறைய பார்த்துட்டே இருப்போங்க. சரி செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு நினைப்போம். ஆனால் அப்போல்லாம் வந்து எங்களுக்கு வந்து டைம் கிடைக்காது. நாங்கள் வந்து ஸ்கூலு, காலேஜு, அப்புறம் எக்ஸாம்ஸ், ஆன்லைன் கிளாஸ் அப்படியே வந்து போயிடுச்சுங்க. இப்போ தான் வந்து ஃப்ரீ டைமே கிடச்சிருக்கு. சரி நம்ம வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ தான் வந்து நாங்கள் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். அப்புறம் 2 முட்டை, அப்புறம் வந்து கொஞ்சம் வெண்ணெய், அப்புறம் வந்து பால் வந்து சேர்த்து நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கிறோங்க. நாங்களும் ஒவ்வொரு டைம் வந்து செய்யும்போது நினைப்போம், சரி நம்ம வந்து கரெக்டான மெஷர்மெண்ட் எல்லாம் பார்த்து ஒரு வீடியோ பார்த்து செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் செய்ய ஸ்டார்ட் பண்ணும்போது எங்களுக்கு வந்து அப்படிலாம் தோணாதுங்க. சரி நாமளே வந்து ஒவ்வொரு அளவு போட்டு ட்ரை பண்ணி பார்க்கலாம், நம்மளுக்கு வந்து எப்படி வருது அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி ப்ராசஸில் தான் நாங்கள் வந்து பண்ணிகிட்ருக்குறோங்க. எனக்கும் என் தங்கச்சிக்குமே சின்ன வயசுலேருந்து வந்து ஓகே நம்ம வந்து பர்ஃபெக்டாக வந்து கேக் செய்யணும், நிறைய பேக்கிங்லாம் செய்யணும் அப்படின்னு ஒரு ஆசை இருந்துச்சுங்க. சரி இப்போ தான் நம்மளுக்கு வந்து டைம் கிடச்சது, எல்லாமே ட்ரை பண்ணி பார்க்கலான்னு சொல்லிட்டு ஒன்று ஒன்றா ட்ரை பண்ணிகிட்ருக்குறோம். அப்புறம் இந்த வீக் சரி இது செய்யலாம், நெக்ஸ்ட் வீக் வந்துட்டு ஓகே நம்ம வந்து பனானா கேக்கு, வால்நட் கேக்கு, அப்புறம் இந்த டேட்ஸ் கேக் இதெல்லாம் வந்து செய் அப்படின்னு சொல்லியிருக்கிறேன். ஓகே நெக்ஸ்ட் வீக் வந்து செஞ்சு தரேன் அப்படின்னு சொல்லி என் தங்கச்சி சொன்னான். அப்புறம் வந்துட்டு இந்த ஒரு பாக்ஸ் எடுத்துகிட்டு, ஒரு டப்பா வீட்டில் இருக்க டிஃபன் பாக்ஸு, ஒரு குண்டாலாம் எடுத்துகிட்டு அதில் வந்துட்டு பட்டரு தடவிட்டு, அப்புறம் மைதா மாவு டஸ்ட் பண்ணிவிட்டு நாங்கள் அதிலேயே வந்து ஊற்றி வச்சுட்டோங்க. பேக்கிங் ப்ராடக்ட்ஸுக்கு அப்படின்னு சொல்லிட்டு இன்னும் எதுவுமே வந்து ஸ்பெண்டே பண்ணலைங்க. அது வாங்கணும் இது வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டில் இருக்கிற ஐட்டம் வச்சு அப்படியே செய்கிறது தான். அவனில் பார்த்துட்டிங்க அப்படின்னா 20 மினிட்ஸுக்கு 230 டிகிரி ஃபாரன்ஹீட்டில் வச்சு பேக் பண்ணி எடுத்தாச்சுங்க. கேக் வந்துட்டு முன்னாடி சொன்ன மாதிரி தான் சூப்பர் சாஃப்ட் அண்ட் ஃப்ளஃபி கிடையாது. ஆனால் சூப்பரான கேக் டேஸ்ட்டில் வந்து வந்துருச்சுங்க. அதுவே வந்து எங்களுக்கு வந்து ஒரு பெரிய சக்ஸஸ் மாதிரி இருந்துச்சு. அப்புறம் பீஸ் போட்டு காட்டுறேன் பாருங்கள். சாஃப்ட் அண்ட் ஃப்ளஃபின்னு சொல்ல முடியாது. சூப்பரான ஒரு கேக், நல்ல டெக்ஸ்சர். இது வந்து சில பேருக்கு இந்த டெக்ஸ்சரில் இருந்தால் வந்து பிடிக்கும், ஒவ்வொருத்தவங்களுக்கு ஒவ்வொரு மாதிரி. எங்கள் வீட்டில் வந்து இது ரொம்ப கம்மி குவான்டிட்டி அப்படிங்கிறதுனால ரொம்ப வந்து சீக்கிரமாக தீர்ந்து போச்சுங்க. நெக்ஸ்ட் வீக்கும் செஞ்சு கொடு அப்படின்னு நான் சொல்லியிருக்கிறேன்.